ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஃபாரின் டிஷ் மாரிங்க. ஃபாரின் டிஷ்லாம் ஒண்ணும் இல்ல. ஓரியோ ப்ரௌனி கேக். இதுக்கு தேவை 3 இன்கிரீடியன்ட் தான். அதுல 2 ஒரே இதுல வந்துரும். ஸோ, அதனால தேவைங்கிற எக்ஸாக்ட் இன்கிரீடியன்ட் 2 தான். ஸோ, நீங்க ஒரு 4 பேர் சாப்பிடுற மாரி நீங்க ஓரியோ கேக் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு 4 பிஸ்கட் ₹26 பாக்கெட் பிஸ்கட் ஓரியோ வாங்கிக்கோங்க. அதில 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கு. சாக்லேட், ஸ்ட்ராபெர்ரி அண்ட் வெனிலா. ஸோ, இதில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. எதில வேணாலும் பண்ணலாம். நேம மட்டும் மாத்திக்க வேண்டியது தான். சாக்லேட் ப்ரௌனிய வந்து நீங்க ஸ்ட்ராபெர்ரி ப்ரௌனியா மாத்திக்கோங்க. அந்த மாரி தான். ஸோ, ஜாலியா வீட்டோட உட்காந்து இந்த மாரி ஒவ்வொரு பாக்கெட்டா ஓப்பன் பண்ணி கொட்டிடுங்க. ஸோ, இந்த மாரி டைம்ல வந்து நமக்கு நெறைய புடிச்ச விஷயங்கள் பேசுறதுக்கு செம்ம ஜாலி அண்ட் ஃபன்னா இருக்கும் ஃபேமிலியோட. ஸோ, இந்த டைம்ல வந்து எனக்கு பையன் கூட ஸ்கூல்ல நடந்த விஷயம், அப்புறம் எங்க ஆஃபீஸ்ல நடந்த விஷயம் ஜாலியா பேசிக்கிட்டே அந்த பாக்கெட்ட ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பிஸ்கெட்ஸா எடுத்து எடுத்து போட்டுட்டே இருந்தோம். ஸோ, ஃபைனலா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி முடிச்சு போட்டாச்சு. ஸோ, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாலியா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங்ல உட்காந்து நீங்க ஜாலியா பேசிட்டே பண்ணீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். பசங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. தென் இதுக்கு உள்ள இருக்க க்ரீம அப்படியே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுருங்க. ஸோ, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. நான் சொன்ன இன்கிரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா, ஓரியோ பிஸ்கட், பேக்கிங் சோடா இது 2 தான். ஸோ, 3 ஏன் சொன்னேன் அப்படின்னா, க்ரீம் தனியா எடுத்துக்கிறனால 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ, இத ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு க்ரீம் ஒவ்வொரு பிஸ்கட்லேருந்தும் அப்படியே க்ரீமை ஃபுல்லா தனியா எடுத்து வச்சிடலாம். ஸோ, இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கட்டும். ஸோ, உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? அதுலேயும் வந்து ப்ரௌனி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, எனக்கு கேக்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ, அவன் தான் வந்து இனிஷியேட் பண்ணி இத பண்ணியே ஆகணும்னு சொல்லி எங்கள புடிச்சு இழுத்துட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டான். இதுக்கு தேவையான இன்னொரு மிஷின் இருக்கு. ஓடிஜி மிஷின் வேணும். அப்படி இல்லன்னா அவன் வேணும். ஸோ, இது 2 இருந்தா தான் கேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லன்னா இட்லி பானையில வேக வைக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ, ஒரு வழியா க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பிஸ்கட்ட ஃபுல்லா அப்படியே இதில மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிடணும். அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் நானு அரைச்சு முடிச்சுட்டு. ஸோ, நல்லா அரைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான கேக்கோட டெக்ஸ்சர்ல வரும். இல்லைன்னா ஒரு மாரி ஆயிடும். ஸோ, அரைச்சுட்டு அத நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நம்ம க்ரீம் இல்லையா? க்ரீமை வந்துட்டு அதையும் மிக்ஸியில போட்டு நல்லா ஒரு மாதிரி லிக்விடா அரைச்சிக்கோங்க. அதோட இதுவும் நான் காட்டுறேன். ஸோ, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டாச்சு. கொஞ்சமா பால் ஊத்திக்கோங்க. அந்த என்ன கன்சிஸ்டன்சில வேணுன்றதையும் நான் காட்டுறேன். அதாவது வந்து இந்த சாக்லேட் இருக்குல்ல, லிக்விட் சாக்லேட் அந்த கன்சிஸ்டன்சில வந்து இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பால் ஊத்தி. ஸோ, இது குடும்பமே சேர்ந்து பண்ணாங்க. நீங்களும் அந்த மாரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஜாலியா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி அந்த கேக் பேன்ல ஊத்திருங்க. ஸோ, இந்த மாரி தட்டிட்டே ஊத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேஸ் லெவல் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாரி ஆயிடும். சேம் ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பனா தான் வந்து வீடியோல பார்க்குற மாரி கேக் வரும். இல்லைன்னா வேற அப்பனா ஏடா கூடமா வந்தா நான் கம்பெனி பொறுப்பல்ல. இத அப்படியே ஃபில் பண்ணி ஓடிஜில வச்சாச்சு. ஸோ, ஒரு 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் கேக் ரெடி ஆகுறதுக்கு. ஸோ, ரெடி ஆயிட்டுருக்கு. ஸோ, நீங்களே ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வழியா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இருந்தது. வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா ஒரு ஸ்பூனோ இல்ல நைஃபோ எடுத்து சென்டர்ல நல்லா குத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, அது கையில ஒட்டாம இருக்கணும். ஸோ, அப்படி இருந்ததுன்னா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தென் க்ரீம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா அதில மில்க் ஊத்தி மிக்ஸில அடிச்சு நல்லா மேல ஸ்ப்ரெட் பண்ற மாரி ஒரு சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ, வாங்க கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நடுவுல கொஞ்சம் சின்ன பள்ளமாயிடுச்சு. சரியா செட் ஆகல போல இருக்கு. பட் ஓகே. கேக் வந்து ஃபைனலி ரெடி. ஸோ, அந்த க்ரீம வந்து மிக்ஸில போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அப்படியே அந்த க்ரீமை மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ, பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருந்தது அண்ட் டெம்ப்டிங்கா இருந்தது. வேற ஏதாவது உங்களுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போடணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஸோ, எங்களுக்கு அவசரத்தில கையில இல்ல. அதனால எதுவும் போடல. அண்ட் ஃபைனலா ஒரு கட் பண்ணி எடுத்து பைட் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே செம்மையா இருந்தது. வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் குடுத்தோம். எல்லாருமே சாப்பிட்டு சூப்பரா இருந்தது.
ஸோ நீங்கள் பேக்கரியில் போய் ட்ரை பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஈஸியாக நீங்கள் வீட்லேயே அழகாக சூப்பராக பண்ணிடலாம். ஒரு 110 120 ருபீஸ் இருந்தால். ஸோ தாராளமாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.